வணக்கம். நம்ம இன்றைக்கி விநாயகரோட ஷேடிங்ஸ் எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு பார்க்கலாம். கலரிங் கொடுத்து போன பதிவில் இந்த விநாயகரோட ஸ்கெட்ச் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறத நான் வீடியோவாக கொடுத்துருக்கேன். அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. வேணும்னா நீங்கள் அதை பார்த்துட்டு இதை பார்க்கலாம். இந்த ஷேடிங்ஸ் வந்து பேஸ் கலர் நம்ம ஃபஸ்ட்டு ஒயிட் எடுத்துருக்கலாம். ஒயிட் எடுத்திருக்கேன். கிரீடத்துக்கு வந்து எல்லோ கலர் பேஸ் கலர் லைட் எல்லோவில் கொடுத்துருக்கேன். பேஸ் கலர் கொடுத்துட்டு இதுக்கு மேலே நம்ம ஷேடிங்ஸை கொடுக்கலாம். ஆரஞ்சு கலரில் லைட்டாக எல்லோ மிக்ஸ் பண்ணி ஷேடிங்ஸ் எடுத்திருக்கேன். அதில் ஆரஞ்சு இன்னும் கொஞ்சம் டார்க்காக வச்சு எடுத்திருக்கேன். கிளாருக்கு ஒயிட் லைட்டாக கொடுத்துருக்கேன். கிரிம்சன் ரெட்டில் லைட்டாக எல்லோ மிக்ஸ் பண்ணி ஃபைனல் ஷேட் கொடுத்துருக்கேன். இப்போது விநாயகருக்கு ஷேடிங்ஸு ஸ்பெஷல் பிங்க்கில் எடுத்திருக்கேன். தண்ணி கலந்து எடுத்துகிட்டு இந்த போல் நம்ம ஷேடிங் கொடுத்துக்கலாம். இப்போது ப்ரஷ்ஷை வாஷ் பண்ணிவிட்டு ப்ரஷ்ஷை க்ளீன் பண்ணிவிட்டு அதை மெர்ச் பண்ணி விட்றோம் நம்ம கொடுத்த பிங்க் கலரை. ஸ்கெட்சில் இருக்க பென்சில் லைனை வந்து நான் எரேஸ் பண்ணாமலே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அந்த லைன்ஸ் எல்லாம் கொஞ்சம் எரேஸ் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருந்தால் இன்னும் கொஞ்சம் க்ளீனாக இருக்கும் நமக்கு ஷேடிங் பார்க்குறதுக்கு. நான் பண்ணுற ஆர்வத்தில் வந்து டக்குன்னு இது பண்ணிட்டேன். ஷேடிங் ஸ்டார்ட் பேஸ் கலர் வந்து கொடுத்துட்டேன். இப்போ ஐஸ்க்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்பெஷல் பிங்க்லேயே ஒரு லேயர் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். அப்போ தான் ஏதாவது கரெக்ஷன் பண்ணணுன்னா திரும்ப பிளாக்கில் பண்ணுறப்ப நமக்கு ஈஸியாக இருக்கும் கரெக்ஷன் வைக்கிறதுக்கு. மர்ச் பண்ணி விட்டுக்கலாம். எங்கே ஷேடிங் கொடுத்தாலும் கையோட மர்ச் பண்ணி விட்டுறணும். இப்போ நம்ம ஐஸ் வந்து ட்ரா பண்ணலாம். இன்னொரு லேயர் டார்க் பண்ணிக்கலாம். இன்னும் டார்க் பிளாக் எடுத்து ஐபாலுக்கு ஒரு கிளார் வைப்போம். அடுத்தது இப்போ நம்ம அவுட்லைன் கொடுக்கலாம். கிரிம்சன் ரெட் எடுத்துகிட்டு ஃபுல்லாக கிரீடமுக்கு அவுட்லைன் கொடுத்துருக்கலாம். அதே கிரிம்சன் ரெட் யூஸ் பண்ணி நம்ம விநாயகருக்கும் அவுட்லைன் கொடுத்துக்கலாம். நம்ம ஷேடிங்ஸ் வந்து ஸ்பெஷல் பிங்க் ஃபார் அவுட்லைன், Crimson Red. காஞ்சதுக்கப்புறம் பளிச்சுன்னு ஷேடிங் வந்து எடுக்கலங்கிறதுனால இன்னொரு முறை வந்து டார்க் ஷேடு எடுத்து காட்டுறேன். இன்னும் கொஞ்சம் கம்மியாக தண்ணி கலந்துட்டு அதே ஸ்பெஷல் பிங்க்லேயே நான் இன்னொரு ஷேடிங் கொடுத்துட்டு அதை தண்ணி வச்சுட்டு வாஷ் பண்ணி மர்ச் பண்ணி விட்டுறேன். இதே போல் விநாயகர் ஃபுல்லாக இன்னொரு முறை கொடுத்துக்கிறேன்.
இந்த பட்டை பகுதிக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா ஒயிட்டாக கொடுத்துட்டு அதோட ஷேடோவுக்கு ப்ளூ தெரிகிற மாதிரி வச்சு அதோட அண்டர்லைனில் ப்ளூ கொடுத்துக்கலாம். நடுவில் வந்து சகப்பு போட்டு ரெட் கலர் வந்து ஸ்கார்லட் ரெட் யூஸ் பண்ணியிருக்கேன் நான். தந்தத்துக்கும் அதே ப்ளூ கலர் ஷேடிங்காக கொடுக்கணும். தும்பிக்கையில் அந்த வளைவு தெரிகிற மாதிரி வரி வரியாக இருக்கும் இல்லையா, அதை வந்து நம்ம கொடுத்துக்கணும். காது பகுதியில் வர சுருக்கத்தையும் லைட்டாக காமிச்சிக்கலாம். ஹேருக்கு வந்து பிளாக் கலர் கொடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம விநாயகர் ஷேடிங்ஸ் பேசிக்காக எல்லாமே முடிச்சாச்சு. இனிமேல் லைட்டாக ஒரு சின்ன அலங்காரம் காட்டிக்கலாம். அதுக்கு நடுவில் அந்த தும்பிக்கையில் வர பூ டிசைன், மேலே காதில் வர தோடு, இது ரெண்டு மட்டும் நம்ம இதில் கொடுத்துருக்கோம் எக்ஸ்ட்ரா. அவ்வளோதாங்க, நம்ம விநாயகர் முடிச்சாச்சு. இது வரைக்கும் பொறுமையாக வீடியோவை பார்த்ததுக்கு உங்களுக்கு நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் தொடர்ந்து சந்திக்கலாம். நன்றி.